ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை. நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யப்படுறேன். நான் வந்து ரைஸையும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கப்பு வந்து ரைஸு, 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு. இது வந்து ஒரு 3.5 கப்பு வந்து நம்ம தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வெள்ளை கரைசலை இந்த ரைஸில் சேர்த்துடலாம். இது வந்து 1.25 கப்பு வந்து நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு வாணலியில் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டீயோட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், சக்கரைப்பூரம் சேர்த்துக்கலாம். மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. இப்போ வடை போட்டுக்கலாம். வடையை போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் வந்து கிரைண்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்பேன். வடை போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடையை போட்டு எடுத்துடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, சக்கரை பொங்கல், வடை. இப்போ வந்து நம்ம படைக்க வேண்டியதுதான். இது மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் ஃப்ரை, சக்கரை பொங்கல், வடை, மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறமா வந்து ஏலக்கி பருப்பு. இப்போ நம்ம படைக்க வேண்டியதுதான். எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இலையில் பரிமாறியாச்சு. ரைஸு, தால், அதுக்கு மேலே கீ விட்டாச்சு. மாங்காய் பச்சடி, சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, வடை, அப்பளம் வச்சுக்கலாம். அப்புறம் சக்கரை பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.